இப்போ example 1.3 க்கு போலாம். Two small sized identical equally charged spheres each having mass 1 gram are hanging in equilibrium as shown in the figure. The length of each string is 10 centimeters and the angle theta is 30 degrees with the vertical. Calculate the magnitude of charge in each sphere. So இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு equally ரெண்டு same charge. ஓகே, ரெண்டு ஈக்குவலி சார்ஜ் ஸ்பியர்ஸ், ரெண்டு சேம் சார்ஜ், ரெண்டுத்தோட மாஸும் வந்து 1 கிராம். ஸோ ரெண்டும் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் அண்ட் ஐடென்டிக்கல் மாஸ். ரெண்டும் வந்து தே ஆர் அட் ஈக்குலிபிரியம்னு சொல்றாங்க. லென்த் ஆஃப் ஈச் ஸ்ட்ரிங் இஸ் 10 சென்டிமீட்டர்ஸ். இந்த ஸ்ட்ரிங் எல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஆங்கிள் தீட்டா வந்து 30 டிகிரிஸ் வித் வெர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கால்குலேட் பண்ண சொல்றது வந்து மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ், ஒவ்வொரு அந்த சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. Q வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆல்ரைட், இப்ப பாருங்க, இந்த ரெண்டு ஸ்பியர்ஸ் வந்து நியூட்ரல்ல இருந்ததுன்னா அப்ப ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? ஆங்கிள் வந்து 0 டிகிரிஸ் இருக்கும். அதாவது ரெண்டும் வெர்டிகலா ஹேங் பண்றச்சு, வெர்டிகலா தொங்கறச்சு பாத்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கிறச்சு 0 டிகிரிஸ் இருக்கும். ஆனா ரெண்டும் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர்ஸ். அதனால இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால இது ரெண்டும் they will be ரெண்டும் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கும் வித் ஈச் அதர். அதனாலதான் அந்த ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் they are making an angle of theta that is 30 degrees with the vertical. அந்த vertical பொசிஷனோட they are making an angle 30 degrees. So இப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈச் சார்ஜ், இந்த ரெண்டு சார்ஜுக்குமே வந்து நெட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 0 இருக்கும் in each direction. So இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங், இப்போ டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் இஸ் நவ அது வந்து அது இட் இஸ் இன்க்ளைன்ட், அதோட ஆங்கிள் வித் வெர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா θ டிகிரிஸ் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி இப்போ பாத்தீங்கன்னா இத ரெண்டு விதமா நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஒன்னு t cos θ, இன்னொன்னு t sin θ. சோ சார்ஜ் வந்து Fe, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வந்து இட் இஸ் அததான் வந்து Fe ன்னு காமிச்சிருக்காங்க. சோ இதோட ஆப்போசிட் இப்ப வெயிட் ஆஃப் தி ஸ்பியரோட வெயிட் வந்து mg ன்னு எடுத்தாங்க. அது வந்து கீழ் நோக்கி இருக்கும், mg வந்து கீழ் நோக்கி இருக்கும். அதனால தான் ஏரோ மார்க் வந்து கீழ் போட்டிருக்காங்க. அது கவுண்டர் பேலன்ஸ் பண்ணக்கூடியது வந்து இப்ப பாத்தீங்கன்னா t cos θ. சோ அத கவுண்டர் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா t cos θ. சோ நியூட்டன்ஸ் லா படி, செகண்ட் லா படி இரண்டு நம்ம இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷன்லயும் வரைஞ்சிருக்கோம், ஹாரிசான்டல் டைரக்ஷன்லயும் வரைஞ்சிருக்கோம். சோ எக்ஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் வந்து இப்போ 0, ஏன்னா the ஸ்பியர்ஸ் ரெண்டும் மூவ் ஆகல, ரெண்டும் வந்து நகரல, அதனால ஆக்சிலரேஷன் 0. சோ நியூட்டன் செகண்ட் லா படி நமக்கு தெரியும் F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு m into a வெக்டர். சோ அதனால ஆக்சிலரேஷன் 0ன்றதுனால இப்போ along the x axis இப்போ என்ன இருக்கும்? t sin θ. சோ x axisல t sin θ இருக்கு. சோ எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, x axis வழியா போச்சுன்னா அது i வெக்டர், y axis வழியா போகக்கூடிய வெக்டர் வந்து j வெக்டர். சோ t sin i வெக்டர் மைனஸ், ஏன்னா Fe வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா, சோ Fe வெக்டர் மைனஸ் Fe i வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் i வெக்டர் த்ரூ அவுட் கேன்சல் பண்ணிட்டோம்னா t sin θ is equal to Fe அப்படின்னு வந்திருக்கு. இங்க t is the tension, tன்றது tension of the string, ஓகே, and Feன்றது வந்து ரெண்டு சார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ y ஆக்சிஸ்ல உள்ளது நம்ம கால்குலேட் பண்ணலாம். y ஆக்சிஸ்ல என்னென்ன இருக்கு? t cos θ அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, mg வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ y ஆக்சிஸ்ல என்ன சொன்னேன்? வெக்டர் வந்து j வெக்டர். சோ t cos θ j வெக்டர் மைனஸ் mg j வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அகைன் இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நாம ஈக்குவல் டு 0 கால்குலேட் பண்ணலாம். சோ therefore j வெக்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு என்ன வருது? t cos θ is equal to mg. சோ இது ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கலாம். முன்னாடி இருக்கிறது t sin θ is equal to Feன்றது 1 வெக்டர்னு வச்சுக்கலாம். சோ ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு என்ன வருது? tan θ வந்துரும். sin θ by cos θ is tan θ இல்லையா? So tan θ is equal to Fe by mg.
ஆனா இப்போ ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அதனால they are equal charges. அதனால the magnitude of the electrostatic force வந்து இப்போ Fe is equal to K into நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா electrostatic force of propulsion or attraction அந்த இதுபடி F into Q1 Q2 by R squared இல்லையா? Fe is equal to K into Q1 Q2 by R squared இல்லையா? So F is equal to K into Q squared. ஏன்னா ரெண்டு ஈக்குவல்ன்றதுனால நம்ம Q into Q squared ஆயிடும் by R squared, where K is equal to 1 by 4 pi epsilon 0. இப்ப R வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 2A கொடுத்திருக்காங்க. அந்த 2Aன்றது இப்போ என்ன? இப்ப நம்ம டயக்ராம் படி பாத்தீங்கன்னா அது L இல்லையா? 2L ஏன்னா twice the length which is equal to 2L sin theta மாத்திரம். ஏன்னா நம்ம பார்த்தோம் இங்க பாருங்க இந்த டயக்ராம் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் படியே நம்ம வந்து பார்த்தாக்க இது வந்து it is now going to be அதோட கவுண்டர் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இது வந்து என்னது 2L sin theta. சோ இப்போ அதல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ tan theta is equal to K into Q squared by mg into ஏனா mg இருக்கு இல்லையா mg into r க்கு பதிலா 2L sin theta the whole squared ன்னு போட்டுடலாம். இப்போ நமக்கு வேண்டியது சார்ஜ் Q தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ Q squared is equal to இந்த சைடு போச்சுனா 2L sin theta the whole squared into mg tan theta by k வரும். ஆனா நமக்கு வேண்டியது q தான். அதனால 2L sin theta take square root on both sides. ரெண்டு சைடுலயும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா q is equal to 2L sin theta root of mg tan theta by k. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ தெரியும். L க்கு வேல்யூ தெரியும், mg tan theta வந்து 30, k க்கு வேல்யூ தெரியும். சோ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 2 L வந்து 0.1 நம்ம அதை மீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணதுனால 0.1 ன்னு எடுத்துக்கலாம். sin 30 root of m வந்து 10 to the power ஏனா அவங்க கிராம்ஸ்ல கொடுத்திருந்தாங்க, அதையே நம்ம கிலோகிராம்ஸ்ல மாத்தணும். 10 to the power of -3 into g ஓட வேல்யூ 10 and tan 30 divided by 9 into 10 to the power of 9. இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 8.01 into 10 to the power of -8 coulombs வருது, which is 80.1 nano coulombs. இப்போ example 1.4 பாருங்க. Calculate the electrostatic force and the gravitational force between the proton and the electron and a hydrogen atom. They are separated by a distance of 5.3 into 10 to the power of -11 meters. The magnitude of charges on the electron and the proton are 1.6 into 10 to the power of -19 coulomb. Mass of the electron is mg, which is equal to 9.1 into 10 to the power of -31 kg. And mass of the proton is mp, which is equal to 1.6 into 10 to the power of -27 kg. இப்போ இதுல வந்து அவங்க கால்குலேட் பண்ண சொல்றது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எதுக்கு பிட்வீன் a proton and an electron. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5.3 into 10 to the power of -11. எப்பொழுதுமே முதல்ல வந்து ஒரு சம்ம படிக்கிறச்சே நாம என்னென்ன கிவன் டேட்டா அப்படின்றத நீங்க கிளியரா படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு கரெக்டா அப்ளை பண்றதுக்கு தோணும். ஓகேவா? சோ இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? r கொடுத்துட்டாங்க. தட் இஸ் டிஸ்டன்ஸ் 5.3 into 10 to the power of -11 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்னிட்யூட் ஆஃப் த சார்ஜஸ், ரெண்டு சார்ஜோட அதாவது எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுத்தோடதும் ஒன்று நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1.6 into 10 to the power of -19 coulombs. அதே மாதிரி மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 9.1 into 10 to the power of -31 kg and மாஸ் ஆஃப் த புரோட்டான் வந்து 1.6 into 10 to the power of -27 kg. ஜெனரலா இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் புரோட்டான் இது எல்லாமே உங்களுக்கு ஜெனரலா கொடுத்துருவாங்க. அதனால நீங்க இதெல்லாம் பை ஹார்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்காது. ஓகேவா? சோ இப்போ புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டும் டிஃபரண்ட் சார்ஜஸ் உங்களுக்கு தெரியும். சோ இது ரெண்டும் வந்து they are now going to attract each other. அப்போ obviously உங்களுக்கு தெரியும் there is ரெண்டுத்துக்கும் இடையில வந்து force of attraction தான். So magnitude calculate பண்ணலாம். Magnitude of electrostatic force between the two particles is given by F is equal to KE squared by R squared. So K value நமக்கு தெரியும் 9 into 10 to the power of 9. E வந்து 1.6 into 10 to the power of -19. ஏன்னா ரெண்டும் ஒரே சார்ஜ். I mean ரெண்டு புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு ரெண்டுத்துக்குமே சார்ஜ் ஈக்குவல் 1.6 into 10 to the power of -19. அதனால தான் 1.6 into 10 to the power of -19 ஸ்கொயர் போட்டாச்சு. டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளவு? R is equal to 5.3 into 10 to the power of -11 the whole square.
இது கால்குலேட் பண்ணி சிம்பிளை பண்ணா நமக்கு 8.2 10 to the power of minus 8 units. So Fe electrostatic force. அடுத்தது நம்ம gravitational force கால்குலேட் பண்ணலாம். Gravitational forceக்கு ஃபார்முலா என்ன? Fg எழுதிக்கலாம். அத Fg is equal to G mp by r square. இப்போ mass of the protonum mass of the electronum same கிடையாது, இரண்டும் different. So G ஓட வேல்யூ 6.67 10 to the power of minus 11 தெரியும். mg வந்து 9.1 10 to the power of minus 31 கொடுத்துட்டாங்க. mp வந்து 1.6 in 10 to the power of minus 27 அது கொடுத்துட்டாங்க, divided by 5.3 in 10 to the power of r வந்து அதே r தான். So 5.3 in 10 to the power of minus 11 the whole square. இத சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன வருது? 3.4 in 10 to the power of minus 47 units. So இதோட ரேஷியோ தான் இப்போ நம்மள கேட்டிருக்காங்க. So Fe by Fg is equal to 8.2 10 to the power of minus 8 divided by 3.4 in 10 to the power of minus 47. இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 2.41 in 10 to the power of 39. அப்படினா எவ்வளவு ஹியூஜ் அப்படின்றதை நீங்க இமேஜின் பண்ணலாம். So Fe வந்து approximately 10 to the power of 39 times Fg. It is so very huge. Okay. So the electrostatic force between a proton and an electron is enormously greater than the gravitational force between them. So last year number just like that படிச்சோம், gravitational force is the weakest force. இப்போ நம்ம இந்த இது மூலமா இந்த ப்ராப்ளம் மூலமா நியூமெரிக்கல் மூலமா நம்ம ப்ரூவே பண்ணிட்டோம். So electrostatic force வந்து gravitational force கம்பேர் பண்றச்சு very very large. Okay. Thus இதுல வந்து என்ன தெரியுது? Gravitational force is very very small compared to that of the. So நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மெனி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட டே டு டே லைஃப் சிச்சுவேஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது எல்லாமே ஸ்மால் சைஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஐ மீன் சாரி சில்ட்ரன், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஐ டோல்ட் யூ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் வென் கம்பேர்ட் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதுவும் சின்ன ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் வென் யூ கம்பேர், அதாவது ஆட்டம்ஸ்ன்றது எவ்வளவு ஸ்மால் உங்களுக்கு தெரியும், அதுல நம்ம அந்த டொமைனை கம்பேர் பண்றச்சு அதுல பாக்குறச்சு இது வந்து ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால். அதனாலதான் இந்த ஏர்லியர் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, கோம் வந்து கேன் அட்ராக்ட் இந்த பீசஸ் ஆஃப் பேப்பர் அட்ராக்ட் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஈஸியா இப்போ ஈவன் தோ அது ரொம்ப லைட்டரா இருந்தா கூட உங்களுக்கு ஈஸியா அது வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது. எது? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மீறி அது வந்து அட்ராக்ட் பண்ண கூட பண்ணக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் நவ் லார்ஜர். ஓகேவா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அடுத்த டாபிக்கு இப்ப நம்ம போகலாம், தட் இஸ் சூப்பர்போசிஷன் பிரின்சிபிள். இப்ப கூலம்ஸ் லா வந்து இது வந்து அதாவது ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்டராக்ஷனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ சப்போஸ் ரெண்டு சார்ஜுக்கு மேல இருந்ததுன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? சோ இத வந்து கூலம்ஸ் லா வந்து அதை மாத்திரம் அப்ளை பண்ணா போதுமா, இல்ல வேற ஏதாவது நம்ம அப்ளை பண்ணணுமா? அப்படி இருந்தா அப்படி அப்ளை பண்ணக்கூடிய வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இதுல வரும் அப்படின்றதெல்லாம் தான் இந்த டாபிக். இந்த பிரின்சிபிளுக்கு பேரு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரெண்டு சார்ஜ் தான் நம்ம பார்த்தோம். இன்டராக்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ் தான் பார்த்தோம். இப்போ இன்டராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். ஒரு சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுல நிறைய சார்ஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்ப நான் பார்க்கக்கூடியது நிறைய சார்ஜஸ் இடையில எப்படி இந்த இன்டராக்ஷன் இருக்கும் அப்படின்றதுதான். So according to this superposition principle, the total force acting on a given charge is equal to the vector sum of forces exerted on it by all other charges. So இது வந்து so இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் F12, F13, F14 அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்து நம்ம F21 அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ earlier நம்ம பார்த்தது ரெண்டு சார்ஜ். சோ அதனால F12 and F21 பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போறது நிறைய சார்ஜஸ்ன்றதுனால இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லாத்தோட வெக்டர் சம் அப்படின்றத நம்ம வெக்டர் சம் ஆஃப் ஆல் தி ஃபோர்சஸ். ஓகே, forces of all the charges or forces exerted by all the charges. ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். அந்த சிஸ்டம்ல சே இப்போ ஒரு n சார்ஜஸ் இருக்கு. அது லெட்டர்ஸ் அதை வந்து நம்ம வந்து Q1, Q2, Q3 and so on till Q1 நேம் பண்ணிட்டோம். So force on Q1 இப்போ என்னவா இருக்கும்?
F12 is equal to K into Q1 Q2 by R21 squared into R21 vector. இங்க R21 நம்ம யூனிட் வெக்டர்னு பார்த்தோம் from Q2 to Q1. எப்போ along the line joining the two charge, இந்த ரெண்டு சார்ஜுக்கு one charge Q1 and Q2 க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லைன் அப்படி பார்த்தோம். அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் தான் R21. அடுத்தது electrostatic force between two charges is not affected by. So you may இப்போ நம்ம ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் நமக்கு. என்னன்னா இப்போ இந்த ரெண்டு சார்ஜ் இருக்கு, இந்த ரெண்டு சார்ஜ் வந்து will they be affected? மத்த சார்ஜஸ் எல்லாமும் இருக்கு இல்லையா சுத்தி வர, அதனால இத வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தனா அது அஃபெக்ட் ஆகாது. பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட்ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜஸ்னால இது எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகாது. So forces on Q1 exerted by charge Q3 அது வந்து இப்போ எல்லாமே with respect to 1 தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். F12, F13, F14, F15, F1n and so on till F11. அதுதான் நம்ம கால்குலேட் பண்றோம். சோ அப்படி பார்த்தா நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் படி it is the sum of the forces exerted, vector sum of all the forces exerted by all the charges அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்ன வரும்? F1 is equal to F12 vector plus F13 vector plus F14 vector plus and so on till Fn1n vector. So this is equal to K times Q1 Q2, K common எடுத்தல எல்லாத்துக்குமே K இருக்கிறதால K common out பண்ணிடலாம். So Q1 Q2 by R21 squared into R21 vector plus Q1 Q3 by R31 squared R31 vector plus Q1 Q4 by R41 squared R41 vector plus and so on till Q1 Q2 by Rn1 squared Rn1 vector அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So இது வந்து according to the definition நம்ம இப்ப அந்த மாதிரியா. So இப்போ இந்த சூப்பர்பொசிஷன் இந்த மாதிரியான ஒரு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள் நம்ம அப்ளை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கூலும்ஸ் லா அப்படின்றதே ஒரு இன்கம்ப்ளீட் ஓகே. ஸோ ஏன்னா ஒரு ரெண்டு சார்ஜுக்கு மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா that makes no sense. அப்போ ஒரு சிஸ்டம்ல எடுத்தா ஒரு சிஸ்டம்ல நிறைய சார்ஜஸ் இருக்கும். வாட் அபவுட் தி அதர் சார்ஜஸ்? அப்ப அந்த சார்ஜஸ்க்கு எல்லாம் எப்படி நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாயிடும். ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க். அதனாலதான் நாம இப்ப இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் இதை வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஓகே. ஸோ அதனால இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள், கூலும்ஸ் லா இது ரெண்டுமே வந்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் சொல்லலாம். அடுத்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.5 பாருங்க. இப்போ இங்க இதுல 4 சார்ஜஸ் இருக்கு. Q1, Q2, Q3, Q4 இது எல்லாத்துக்குமே சார்ஜ் வந்து +1 மைக்ரோ கூலும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒவ்வொரு குவாட்ரண்ட்ல ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒரு 4 டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கு. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. Calculate the total force acting on the charge Q1 due to all other charges. இப்போ Q1 இருக்கு இல்லையா, what will be the total force? Total force இந்த Q1, Q2, Q3, Q4 இந்த 3 சார்ஜ் வந்து how it is going to act, அந்த 4 Q1 வந்து எவ்வளவு வரும், எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் கால்குலேட் பண்ண சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, அஃபெக்ட் ஆகும்னா என்ன what will be the value அப்படின்றத இப்ப கால்குலேட் பண்ண சொல்றோம். இப்போ நம்ம சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் படி நம்ம என்ன பார்த்தோம்? Total electrostatic force on charge Q1 is the vector sum of the force due to the other charges அப்படின்னு பார்த்தோம். அதாவது F1 vector is equal to F12 vector plus F13 vector plus F14 vector. So அதுபடி நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் ஃபோர்ஸ் இப்ப இப்படி இந்த டயக்ராம்ல கிளியரா காமிக்கிறாங்க பாரு. ஸோ இது Q1 vector, so Q2, Q3, Q4, so all are இதெல்லாம் எப்படி வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ண பாத்தீங்கன்னா Q2 வந்து இந்த arrow mark, so F12 will be இந்த F12 இந்த arrow markல காமிச்சிருக்கிறேன், அதுதான் F12 vector. அதே மாதிரி இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது F14 vector and along the same direction along the x axis அப்படியே போறது இல்லையா, அது வந்து F13 vector. So F13, F14, F12. So இந்த மூணு வந்து இந்த டைரக்ஷன்ஸ், இந்த arrow diagramல காமிச்சிருக்கிற அந்த டைரக்ஷன்ஸ்ல இப்போ டிராவல் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த
F4s இருக்கு இல்லையா, F14 and F12 பாத்தீங்கன்னா with respect to x-axis அந்த angle வந்து நம்ம theta பண்ணலாம். So இப்போ இதை நம்ம ரெண்டு விதமா ரிசால்வ் பண்ணலாம். F14 cos theta and F14 sin theta. F14 cos theta along the x-axis and F14 sin theta along the y-axis. அதே மாதிரி F12 என்ன வரும், F12 along the x-axis, sorry, F12 cos theta along the x-axis and F12 sin theta along the minus y-axis. So negative directionல போகும். So charges Q2 and Q4 இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸ் வந்து சேம், எங்க இருந்து Q1ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து சேம், அதனால ஈக்விடிஸ்டன்ட்னு சொல்லலாம். சோ இந்த இப்போ நம்ம வந்து கால்குலேட் இந்த ஃபோர்ஸ் F12 F14 ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சேமா தான் இருக்கும். ஆனா டைரக்ஷன் டிஃபரெண்டா இருந்தா கூட ஸ்ட்ரென்த் இஸ் நவ் கோயிங் டு பி தி சேம், மேக்னிட்யூட் வந்து சேமா தான் இருக்கும். அதனால இந்த வெக்டர்ஸ் ரெப்ரசென்டிங் these two are drawn with equals. அதனால தான் இந்த லென்த் வந்து அவங்க சேமாவே வரைஞ்சிருக்காங்க. லென்த் with respect to the vectors, அந்த வெக்டர் லென்த் வந்து அது வந்து ஈக்குவல் லென்த்ஸாவே வரைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த சார்ஜ் Q3 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. Q2க்கும் Q4க்கும் கம்பேர் பண்றச்சு அது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே தெரியும், ஏன்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஒபே பண்ணுது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக ஆக, டிஸ்டன்ஸ் அதிகமா போக போக ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அப்படின்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து F13க்கு வந்து கம்மியா இருக்கும். எதோட F12 and F14 விட இது வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெக்டர் ரெப்ரசென்டிங் F12 13 வெக்டர் அது வந்து தான் இப்போ ஸ்மாலர் டிஸ்டன்ஸ்ல வரைஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா? அந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்கிறது, ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறது தான் இப்போ அதோட மேக்னிட்யூட். ஸோ F14 F12 ரெண்டும் ஈக்குவல் லென்த். ஆனா F13 வந்து கம்மியா கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் அதிகமா போகிறதுனால அதோட ஃபோர்ஸ் வந்து இப்போ கம்மியாயிடும். ஸோ இப்போ இந்த ஃபிகர்ல இருந்து நமக்கு தெரிஞ்சது R21. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து மோர் லைக் a ஸ்கொயர். இப்போ இந்த இது வந்து இந்த F14 Q1 F14 இந்த இது பாருங்க, இந்த இது வந்து ஒரு ஸ்கொயர். அப்ப இது ஒரு டயகனல். F14 F12 ரெண்டுமே ஒரு டயகனல் ஆயிடுது இல்லையா? டயகனல் ஆஃப் ஸ்கொயர் வந்து என்னது, ஆல்வேஸ் சைடு இன்டு √2. சைடு என்னவோ, சைடு இப்போ சப்போஸ் A இருந்ததுன்னா A இன்டு √2 ஆயிடும். ஓகே, சோ அதுபடி பார்த்தா இப்போ ஏன்னா இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது 1 மீட்டர்னு கொடுத்திருந்தாங்க, ரேடியஸ் வந்து 1 மீட்டர். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லயும் 1 மீட்டர் வந்துரும், y ஆக்சிஸ்லயும் வந்து லென்த் 1 மீட்டர், ரெண்டு சைடுமே இப்போ 1 மீட்டர் ஆயிடும். அப்போ டயகனல் என்னவாயிடும், √2 மீட்டர்ஸ் ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு R41 and R31 வந்து இப்போ 2 மீட்டர்ஸ் ஆயிடும். ஆல்ரைட், இப்போ நாம எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். F13 கால்குலேட் பண்ணலாம். K Q squared by R31 squared is equal to K ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 9 into 10 to the power of 9 into Q squared வந்து என்ன 10 to the power of minus 12. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க 10 to the power of minus 6 into 10 to the power of minus 6. So 10 to the power of minus 12 divided by 2 squared. ஏன்னா R31 எவ்வளவு பார்த்தோம், 2 meters ன்றதுனால 2 squared which is 4. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு F13 is equal to 2.25 into 10 to the power of minus 3 newtons வருது. சோ அதே மாதிரி இப்போ F14 and F12 ரெண்டு ஈக்குவல்னு பார்த்தோம். சோ அதை கால்குலேட் பண்ணா 9 into 10 to the power of 9 into 10 to the power of minus 12 by 2. R21 வந்து 2 meters, அதனால 2 which is equal to 4.5 into 10 to the power of minus 3 newtons. So நமக்கு ஸ்கொயர்ல வந்து டயகனல் வந்து will make an angle of theta. So x axis ஓட இது வந்து அந்த angle theta is equal to 45 degrees நமக்கு தெரியும். So அதனால theta is equal to 45 degrees போட்டு நாம அந்த காம்பனன்ட் அதையும் கண்டுபிடிச்சோம்னா F12 is equal to F12 cos theta I minus F12 sin theta J. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4.5 into 10 to the power of minus 3 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா. 4.4 வந்து F12 வந்து 4.5 into 10 to the power of minus 3 கால்குலேட் பண்ணுவோம். So சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4.5 into 10 to the power of minus 3. cos 45 என்னது 1 by √2 I. அதே மாதிரி F12 again அதே மாதிரி 4.5 into 10 to the power of minus 3. sin theta 1 by √2 தான். So sin 45 also is 1 by √2. So 1 by √2 J பண்றோம். அதே மாதிரி F13 க்கு கால்குலேட் பண்ணா F13 நம்ம ஆல்ரெடி என்ன கால்குலேட் பண்ணினோம்,
2.25 கால்குலேட் பண்ணோம். சோ அந்த வேல்யூ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வருது இப்போ 2.25 10 to the power minus 3 newtons along the I direction. So F14 ஏன்னா அது along the x axis மாத்திரதான் இருக்கு நமக்கு. அது வந்து ரெண்டு வெக்டரா ரிசால்வ் ஆகல along the x axisன்றதால சோ அதே வேல்யூ I வெக்டர்னே மறக்க போடலாம். இப்போ F14 வந்து என்னது F14 cos theta I plus F14 sin theta j. So 4.5 into 10 to the power அதே வேல்யூ ஏன்னா F12 is equal to F14 இல்லையா? சோ இப்போ அதை கால்குலேட் பண்ணிடலாம். 4.5 10 to the power minus 3 into 1 by root 2 I plus 4.5 10 to the power minus 3 into 1 by root 2 j. So இப்போ total force on Q1 வந்து என்ன வந்தது இப்போ F1 is equal to இப்போ எல்லாமே by superposition principle எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் இல்லையா? F12 cos theta I minus F12 sin theta j. ஏன்னா இந்த 12 வெக்டர் F12 இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து along the minus y direction போனதுனால தான் நம்ம minus j சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஓகேவா பிளஸ் F12 I plus F14 cos theta I plus F14 sin theta j. சோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ எதெல்லாம் பிளஸோ அதெல்லாம் ஒரு இடத்துல போட்டுடலாம் எதெல்லாம் மைனஸ். சோ F12 cos theta plus F13 plus F14 cos theta I எல்லாம் ஒரு சைடு எடுத்துடலாம் and j காமன் அவுட் பண்ணிடலாம் பிளஸ் minus F12 sin theta plus F14 sin theta j. So ஆனா F12 is equal to F14. அதனால என்ன ஆயிடும் இந்த j component வந்து 0 ஆயிடும். They are equal but opposite அதனால அது counter balance ஆனதால 0 ஆயிடும். So therefore இப்போ நமக்கு பாக்கி என்ன இருக்கு F1 is equal to F12 cos theta plus F13 plus F14 cos theta I. So நமக்கு F12 F13 F14 theta எல்லா வேல்யூ தெரியும். சோ அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் 4.5 by root 2 plus ஏன்னா cos theta 1 by root 2 இல்லையா அதனால 4.5 by root 2 போட்டாங்க. F13 வந்து 2.25 F14 வந்து 4.5 by root 2 into 10 to the power minus 3 I or 4.2 root 2 plus 2.25 into 10 to the power minus 3 I. root 2 ஓட வேல்யூ 1.41. சோ அத வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணா 8.61 into 10 to the power minus 3 I newtons. So the resultant force இது வந்து along the positive x axis. ஏன்னா I வெக்டர் போட்டிருக்காங்க இல்லையா அதனால it is positive at the x axis அந்த along that it is now அப்படிங்கிறது இதுல கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்த டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சோ இப்போ பாத்தீங்கன்னா interaction between two charges வந்து பாத்தீங்கன்னா it is determined by Coulomb's law அப்படின்னு பார்த்தோம். ஆனா interaction அப்படின்றது தனக்கு தானே உருவாகுமா தனக்கு தானே interaction வந்து just like that அப்படியே ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன்னா நம்ம வந்து let us say ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு ஒரு பாயிண்ட்ல ஸ்பேஸ்ல இருக்கு இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் வந்து இன்னொரு கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். சோ இப்ப இந்த ரெண்டு சார்ஜ் வைக்கிறதுனால என்னது லைக் சார்ஜஸா இருந்தா ரிப்பெல் ஆகும் அன்லைக் சார்ஜஸா இருந்தா அட்ராக்ட். சோ இந்த இததான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் சொல்றோம். ஆனா பட் ஹவு டஸ் த செகண்ட் சார்ஜ் நோ அபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ். சோ இப்போ செகண்ட் சார்ஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் த செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்குன்றது எப்படி தெரியும் ஈவன் தோ நம்ம அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம் இல்லையா ஆனாலும் அதுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இப்போ இத நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கீங்க இந்த கார்ட்போர்ட்ல ஒரு மேக்னெட் இருக்கு. சோ இப்போ ஏதாவது ஒரு பொருள் மேக்னெட்டிக் இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேக்னெட் வந்து என்ன ஆகும் ஐதர் இது ரெண்டும் சேம் போலா இருந்ததுன்னா என்ன ஆகும் ஒரு சார்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும் இட் வில் மூவ் அவே அது வந்து தள்ளி போயிடும். இல்ல இது நார்த் போல இது சவுத் போல இருந்ததுன்னா என்ன ஆகும் இது வந்து அது கிட்டக்க அட்ராக்ட் ஆகும் இல்லையா. சோ அதே மாதிரி இங்க வந்து ஒரு சார்ஜ் ஏற்கனவே இருக்கு செகண்ட் சார்ஜ் கொண்டு வரீங்க அது வந்து ஐதர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சோ அந்த முதல் சார்ஜ் இருக்கிறதுனால தான் இந்த செகண்ட் சார்ஜ் வந்து ரியாக்ட் ஆகுது. தட் இஸ் நவ் கோயிங் டு ரியாக்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சார்ஜ்.
அததான் வந்து மைக்கேல் ஃபாரடே he said இந்த கான்செப்ட் இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள அது வந்து உள்ள நுழையிறது. அந்த உள்ள நுழையும் பொழுது அப்போ அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் ரிபல்ஷனை ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதுதான் வந்து ஃபீல்ட். இதுதான் வந்து எலக்ட்ரிக். ஸோ மேக்னட்டிசமா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்றோம். இது எலக்ட்ரிக் சார்ஜஸ் சம்பந்தமா படிக்கிறதுனால இதை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபாரடே பொறுத்தவரை every charge in the universe creates an electric field in the surrounding space, and if another charge is brought into the field, it will interact with the electric field at that point and will experience a force. So Faraday பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு சார்ஜும் அதை சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கிக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ள இன்னொரு சார்ஜ் நீ கொண்டு வந்தா என்ன பண்ணும்? அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு சார்ஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இததான் கிராவிடேஷனல் ஃபீல்டுலயும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு மாசஸ் அப்படின்றது, அந்த ரெண்டு மாசஸ் வந்து there is a force of attraction between them அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது ரெண்டுமே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நீ வந்து ஒரு சார்ஜ் நடுப்புற வச்சிருக்கோம், இன்னொரு சார்ஜ் கொண்டு வரும், இது ரெண்டையும் நம்ம கான்டாக்டே கொடுக்கல, கான்டாக்ட் எந்த விதமான கான்டாக்டுமே இல்லை, ஆனா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன கால் them as நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதனால ஃபீல்ட் கான்செப்ட் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொல்லுங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ now let us consider a source point. அது வந்து Qன்னு எடுத்துக்கலாம். சரி, அது ஒரு பாயிண்ட்ல இருக்கு, ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்கோம். இன்னொரு பாயிண்ட் டெஸ்ட் சார்ஜ்னு சொல்றோம். இந்த Q0ன்னு வந்து டெஸ்ட் சார்ஜ். இது இன்னொரு பாயிண்ட்ல நம்ம வைக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து Rன்னு எடுத்துருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது it can be either force of attraction or force of repulsion. அது வந்து experienced by the charge Q0 due to Q that is given by Coulomb's law. So F vector is equal to K Q Q0 by R squared into R cap, which is equal to 1/4 pi epsilon 0 Q0 by R Q0 by R squared into R cap. K ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1/4 pi epsilon 0. So the charge Q வந்து it will create, அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த சுத்தி ஒரு சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உருவாக்கிக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல தான் இன்னொரு சார்ஜ் வந்து அந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அதை வந்து என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் சிம்பிளி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னா இதை வந்து இ வெக்டர் அப்படின்னு டினோட் பண்ணும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point at a distance r from the point charge q is defined as a force that would be experienced by a unit positive charge placed at that point P, and it is given by E is equal to F vector by Q0. So electric field அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல say at a distance of r, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் rல வச்சிருக்கோம். இதுல இருந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் Q ல இருந்து, so அந்த force, whatever force is now going to be experienced by this unit positive charge. Okay, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் P ல வச்சிருக்கிறச்சே எப்படி அது whatever force it is now going to be experienced, அதுதான் வந்து it is now given by, so force by E Q0, E is equal to, or E vector is equal to force by Q0, or force வந்து என்னது K Q by R squared into R cap இல்லையா. So 1/4 pi epsilon 0 Q by R squared into R cap. இங்க R capன்றது யூனிட் வெக்டர், which is அது வந்து எங்க இருந்து Q to the point of interest P. எந்த பாயிண்ட்ல நம்ம அந்த பர்டிகுலர் பாயிண்ட் P ல தான் நம்ம டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கோம், அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது வந்து வெக்டர், இது வந்து ஒரு வெக்டர் குவாண்டிட்டி, SI யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலம்ப். சோ NC to the power of -1 சொல்லலாம். சோ இதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிப்பாங்க. இந்த சார்ஜ் இப்ப நம்ம வச்சோம் இல்லையா, அந்த Q வந்து பாசிட்டிவா இருந்தா and the electric field points away from the source charge. So இந்த டயகிராம்ல காமிச்சிருக்கிற மாதிரி இது பாருங்க, it is பாசிட்டிவா இருந்தா it will move away radially outwards ன்னு சொல்லுவாங்க. ஆனா for a negative charge என்ன ஆகும், it will point towards. அது வந்து the point is negative நாக்க, it is point charge வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா it will be going towards the charge. அதுதான் இந்த செகண்ட் டயகிராம்ல காமிச்சிருக்கோம். செகண்ட் ஆஸ்பெக்ட், இப்போ the electric field at a point P is E vector ன்னு வச்சுக்கோங்க. Then the force experienced by the test charge Q0 placed at that point, அந்த இதுல வந்து நெகட்டிவா இருந்தாக்க it is now going to be it is now going to be given by F vector is equal to Q0 into E vector. So already நம்ம பார்த்தோம் E vector is equal to F vector by Q0.
கிராஸ் மல்டிப்ளை பண்ணே நமக்கு வேண்டியது F வெக்டர் மாத்திரம் தான். சோ F vector is equal to Q0 into E. இதுதான் வந்து this is Coulomb's law in terms of electric field. சரியா? If Q is positive, force on the test charge. இப்ப the test charge Q0 இருக்கு இல்லையா? அது வந்து it will be directed away from Q0. So அப்ப அதோட direction red arrow mark காமிச்சிருக்காங்க இல்லையா? அந்த directionல போயிடும். Okay? It will now go away from it. அதே இப்ப நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும்? It will be directed towards Q. ஏன்னா it will go towards Q. So இப்ப third aspect பார்த்தா இப்ப இந்த ஈக்குவேஷன் 1.4 அதாவது 1.4ன்றது நம்ம என்ன பார்த்தோம் ஈக்குவேஷன் இந்த 1/4πε0 Q/r² into r cap பார்த்தோம் இல்லையா? இது என்ன from this இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னா electric field is independent of test charge. So இதுல Q0வே வரல, Q0ன்ற கான்செப்டே வரல இல்லையா? அதனால it is independent of test charge. அதனால சோர்ஸ் சார்ஜ் என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நீ ரெண்டாவதா கொண்டு வரக்கூடிய அந்த சார்ஜ்னால இட் இஸ் நாட் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகாது. முன்னாடி ஏற்கனவே அது உள்ள இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் என்னவோ அந்த அந்த அதோட மேக்னிடியூட் தான் இந்த தட் வில் டிசைன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து அந்த ஏற்கனவே உள்ள சார்ஜ் தான் வந்து டிசைன். சின்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a vector quantity, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா the space வந்து has unique direction and magnitude as shown in this figure. Okay, so அந்த ஈக்குவேஷன் நம்ம அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, தட் இஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாகும். ஓகே, ஸோ அதையே நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபிகர் பாருங்க 1.6 A and B இங்க வந்து காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுல பாத்தீங்கன்னா the length of the electric vector is shown in the 3 different points la kaamichirukanga. Strength or magnitude of electric point இப்ப பாத்தீங்கன்னா P ல வந்து it is stronger than Q and R. ஏனா point P வந்து இப்ப பாத்தீங்கன்னா it is closer. Q யும் R யும் கம்பேர் பண்ணிச்சு இது closer ஆ இருக்கு. அதனால அது வந்து இன்னும் stronger ஆ இருக்கு. ஓகேவா? See, A வந்து electric field due to positive charge. B வந்து electric field due to negative charge. So அதனால தான் டைரக்ஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா டைரக்ஷன் அவே அதாவது அவுட்வர்ட்ஸா போகும். நெகட்டிவ் சார்ஜா இருந்தா இன்வர்ட்ஸ் அதாவது டுவர்ட்ஸ் இட். அப்போ எலக்ட்ரிக் இந்த இன்வர்ட் ஆரோ மார்க் போகும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னா in the definition of electric field it is assumed that the test charge Q0 is taken sufficiently small so that bringing this test charge will not move the source charge. So நாம வந்து எடுக்கக்கூடிய அந்த test charge Q0 வந்து ரொம்ப ரொம்ப small, sufficiently small. Okay, so அதனால இந்த source charge எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாது. So test charge வந்து நாம எடுத்துக்கிறதுனால source charge எந்த விதத்திலையும் மாடிஃபை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. So இப்போ நம்ம அந்த பார்த்த அந்த எக்ஸ்பிரஷன் 1.4 இல்லையா, தட் இஸ் 1/k into Q²/r² பார்த்தோம் இல்லையா, into r cap. அந்த இது வந்து பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மாத்திரம் தான் வேலிடா இருக்கும். ஆனா கண்டினியூஸ் அண்ட் ஃபைனைட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டெகிரேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பின்னாடி பார்ப்போம் அதை பத்தி. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபைனைட் சைஸ் சார்ஜ் வந்து நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி இந்த வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஏர்த் வந்து ஒரு பாயிண்ட் மாஸ் அதாவது சன்னை கம்பேர் பண்றச்சு ஏர்த்தோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? அஃப்கோர்ஸ் இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம் செகண்ட் வால்யூம்ல. செவன்த் வந்து இப்போ 2 கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. தேர் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம்ன்றது வந்து என்னது கான்ஸ்டன்டா இருக்கும், கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போகுது. அண்ட் இட் இஸ் நவ் கோயிங் டு பி அந்த ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா அதுல எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. பாத்தீங்களா, எல்லாமே வந்து சேமா. ஆனா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட் மேக்னிடியூட்ஸ் ஆர் போத். ரெண்டுமே வந்து மேக்னிடியூடும் டிஃபரெண்டா இருக்கும், டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த நான் யூனிஃபார்மிட்டி எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ஷன் மேக்னிடியூட். அப்போ வெதர் இட் இஸ் அதாவது இன்வர்ட் அதாவது ரேடியலி இன்வர்ட் போகுதா இல்ல ரேடியலி அவுட்வர்ட் போகுதா, இட் மைட் பி எனிதிங், அதனால கூட இருக்கலாம். அதனால அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதோட டிஸ்டன்ஸ் வந்து அந்த சோர்ஸ் சார்ஜ் கிட்டக்க இருக்கா இல்ல சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து தள்ளி இருக்கா அதுக்கும் டிபெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு
second, third, fourth, மூணுமே non-uniform electric field. So, இந்த மாதிரி non-uniform. இப்போ நம்ம இந்த example 1.6 பார்க்கலாம். Calculate the electric field at points P, Q for the following two cases as shown. A positive charge plus 1 microcoulomb is placed at the origin. So, origin plus 1 microcoulomb வச்சிருக்காங்க. Negative point charge of minus 2 microcoulomb is placed at the origin. So, இப்போ நம்ம பார்க்கலாம். First case is the magnitude of electric field at the point P. So, in the point P பார்த்தீங்கன்னா it is at a distance of 2 meters. Q வந்து 4 meters. Okay. And charge order magnitude வந்து plus 1 microcoulomb. So, first part 1 by 4 pi epsilon 0 Q by R squared. So, 9 into 10 to the power of 9 into unit charge 1 into 10 to the power of minus 6 by R வந்து 2 meters என்றதால 2 squared 4. That is 2.25 10 to the power of 3 Newton per coulomb. The source charge positive. இல்லையா? First இதில் பாருங்க, it is positive. Yeah, can you see? So, it is positive. So, electric field at the point P is given by EP is equal to 2.25 in 10 to the power of 3 along the x-axis என்றதால I vector Newton per coulomb. So, magnitude என்ன ஆயிடும்? 9 into 10 to the power of 9 into 1 into 10 to the power of, அதாவது point Q க்கு. இப்போ the first இதில் point Q பார்த்தீங்கன்னா along the y direction distance வந்து 4 meters. அப்போ என்ன ஆயிடும்? 16 ஆயிடும். 9 into 10 to the power of 9 into 1 into 10 to the power of minus 6 by 16, which is equal to 0.56 into 10 to the power of 3 Newton per coulomb. So, EQ is equal to 0.56 into 10 to the power of 3 along the y-axis. J vector Newton per coulomb. Okay. அடுத்தது case B. Case B என்ன கொடுத்திருக்காங்க? Negative charge minus 2 microcoulomb is placed as the origin கொடுத்திருக்காங்க. இது வந்து positive x-axis 2 meters and negative x-axis 6 meters. So, minus 2 microcoulomb. So, அதே மாதிரியே calculate பண்ணுங்க. 1 by 4 pi epsilon 0 into Q by R squared into 9 into 10 to the power of 9. Q வந்து 2 into 10 to the power of minus 6 divided by R squared into 2, yeah, 2 squared into 4 item, which is equal to 4.5 10 to the power of 3 Newton per coulomb. Source charge is negative, yeah. So, electric field will point towards the charge. Inward up, you can write it as minus of 4.5 in 10 to the power of 3. Ipo along the x-axis, positive x-axis I notch. Okay, I vector Newton per coulomb. So, magnitude 9 into 10 to the power of 9 into அதாவது Q வந்து 9 into 10 to the power of 9 into 2 into 10 to the power of minus 6 by 6 squared. That is 36. அதை simplify பண்ணா 0.5 10 to the power of 3 Newton per coulomb. So, EQ வந்து இப்ப என்ன ஆயிடும்? 0.5 10 to the power of 3 I vector. Okay, minus of I vector. ஏன்னா இப்போ along the negative direction, negative x-axis இருக்கிறதுனால இப்ப இது என்ன ஆயிடும்? Minus of minus plus ஆயிடும். So, 0.5 10 to the power of 3 I Newton per coulomb. So, at a point Q, the electric field is directed towards the positive x-axis. Okay, the